ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நான் சொன்னதை அலட்சியப்படுத்தாம இந்த முருகனின் வாக்கை கேட்க ஓடி வந்து விட்டாய்தானே. கண்டிப்பா ஓ நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா அதையே பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு வாய்ப்பளந்து நிற்காம தோல்வி அடைஞ்ச மற்ற மனிதர்களை பின்தொடர்ந்து போ. ஏன்னா வெற்றி பெற்று வாழ்க்கையில் ஜெயிச்சவனை விட தோல்வி அடைஞ்சவங்களை நீ பின்பற்றி போனினா அவங்க செய்கிற முயற்சியும் அவங்க படுற கஷ்டமும் அவங்களுடைய வைராகியமும் உழைப்பு தன்மையும் எவ்வளவு மேம்பட்டதாக இருக்குன்றத உன்னால் புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலையும் நீ மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும். ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறது பெருசில்லை. ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்து தோத்தாலும் ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகளை விடாப்பிடியா மனம் தளராம தைரியத்தோடு செய்யக்கூடிய பிள்ளையாக நீ மாறணும்னு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். வெற்றியை விட தோல்விக்கு தான் பலம் அதிகம். வெற்றி சிரித்து சந்தோஷப்படுத்தும், ஆனால் தோல்வி தான் அடுத்தடுத்து சிந்திச்சு வாழ வைக்கும் என் செல்வமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது ஒருபோதும் உன் வாழ்க்கையில் தோல்வி நிரந்தரமாக தங்க விட்டுற மாட்டேன். வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவது என்பது உன் தகுதியால் மட்டுமல்ல, உன் திறமையால் மட்டுமல்ல, தன்னம்பிக்கையோட இடைவிடாத முயற்சிகளை செய்யும் போது தான் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் என் செல்வமே. தகுதி இருந்தும் முயற்சி இல்லாதவன் பாதியிலேயே நின்றுடுவான். ஆனால் தன்னம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செய்கிறவன் எந்த ஒரு சோதனையும் கடந்து கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்பான். என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நீ உழைக்கக்கூடிய, முயற்சி செய்யக்கூடிய நல்ல மனசோட, நம்பிக்கையை கைவிடாத இதயத்தோடு இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தருவேன். நீ எப்போதும் உன் முயற்சியை நிறுத்தாதே. உன் மனசில் என்னால் முடியுன்ற நம்பிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு வேலை செய். உன் ஒவ்வொரு செயல்களிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் அமைச்சு கொடுக்குறேன். மன அழுத்தத்தையும் பயத்தையும் பதற்றத்தையும் உன் வாழ்க்கையிலேருந்து தூக்கி போடு. சக்தியை அதிகரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் உணர்வை நீ உணர்ச்சி வசப்படாமல், கோபப்படாமல், பொங்கி வலியாமல், ஆத்திரப்படாமல் அமைதியாக சமநிலையில் பார்க்க கற்றுக்கிட்டினா வாழ்க்கை அழகாக மாறிவிடும் என் செல்லமே. ஒவ்வொரு முறை நீ நேரத்தை பார்க்கும்போதும் என்ன யோசிக்கிறேன்னு தெரியுமா? வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷம் உனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் வாழ்க்கையை சரியாக வாழணுன்ற நினப்பை உனக்குள்ளே உருவாக்கிக்கோ. எது மிகவும் மதிப்பானதோ, எது சரியானதோ, எது சந்தோஷத்தை தருமோ அந்த விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தி நேரத்தை சரியாக பயன்படுத்த பழகு. உன்னை அவமானப்படுத்தும் யாரையும் நினச்சி, யாருடைய செயல்களையும் நினச்சி நீ வருந்த வேண்டாம் என் செல்வமே. நீ யாருன்றதை உனக்கு காட்டுறதும் மற்றவங்க யாருன்றதை உனக்கு புரிய வைப்பதும் அவமானம் மட்டும்தான். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அதை தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற வைராகியத்தை நீ உனக்குள்ளே உருவாக்கிக்கோ. இப்போது பிரச்சனை உன் வாழ்க்கையல்ல. உன் வாழ்க்கையை தாண்டி உனக்கான பல விஷயங்களை நல்லபடியாக செஞ்சு தர்றதுக்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா பிரச்சனைகளையும் தலையில் தூக்கி வச்சுக்காம, கையில் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காம அது அனைத்தையும் கடந்து போக தயாராக என் செல்லமே. இந்த சாயப்பா உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எந்த விதத்திலும் எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. வெற்றி பெற்ற ஆளாக நீ வாழ்வதை விட தோல்வியை தாண்டி நிரந்தர வெற்றியோட வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய ஆளாக நீ வாழ தயாராகு. உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கோ. அந்த பாடம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான வெற்றியை தரும் விஷயமா இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் நான் தினமும் நிறைய நேரத்தையும் நிறைய வாய்ப்புகளையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். எல்லாருக்கும் 24 மணி நேரம் எப்படி பொதுவோ அதே போல் நல்லவங்க, கெட்டவங்க, கஷ்டப்படுறவங்க, ஏழைங்க, வசதியானவங்கன்னு எல்லாருக்கும் நான் தொடர்ந்து வாய்ப்புகளையும் எப்போதும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதை யார் சரியாக பயன்படுத்தி முயற்சி செய்கிறாங்களோ அவங்க நினச்ச வாழ்க்கையை வாழ்கிறாங்க. முயற்சி செய்யாமல் நேரத்தை வீணடித்தவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ எப்போதும் கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படாமல்
இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ முயற்சி செய். எதிர்காலம் நிச்சயமா நீ நினைச்சதை விட அழகான காலமாக இருக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. உன்னை வேணான்னு சொல்கிறவங்களுக்காகவும் உன்னை வெறுத்துட்டு விலகி போகிறவங்களுக்காகவும் நீ பின்னால் தேடி ஓட வேண்டாம். உன் வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையை நோக்கி ஓடு. உன்னை விட்டு போனவங்க உன் வளர்ச்சியை பார்த்து நாளைக்கு வியந்து போகிற அளவுக்கு நீ உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து ஜெயிச்சு நிற்கணும். எப்போதும் காசு பணத்தை சேர்த்து வைக்கலாம். இதை சேர்த்து வச்சு நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறமா சந்தோஷமாக செலவு செய்யலான்னு பணத்தை சேமித்து வைக்க முடியும். ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இப்போ சந்தோஷப்பட வேணாம், சேர்த்து வச்ச அப்புறமா மொத்தமாக சந்தோஷப்பட்டுக்கலாம்னு ஒரு நிமிஷத்தை கூட ஒரு விஷயத்தை கூட உன்னால் சேர்த்து வைக்க முடியாது. அன்னன்னைக்கு என்ன நல்லது நடக்குதோ அதுக்காக அன்னைக்கே சந்தோஷப்பட்டுடு. உன் நம்பிக்கை எப்போது எப்படி மாறும்னு இங்கு யாராலும் சொல்ல முடியாது. அதனால் ஆணித்தரமான நம்பிக்கையை உன் வாழ்க்கையின் மீது வச்சுக்கோ. உதிர்ந்துவிடும் பூவாக உன் நம்பிக்கை இருக்கக்கூடாது. மேலும் மேலும் மலரை உருவாக்கக்கூட ஊழிய செடியாக உன் நம்பிக்கை ஆழமாக இருக்கட்டும் என் செல்லமே. வாழ்க்கையில் வெற்றி பெறுறோமா தோல்வி அடைகிறோமாங்கிறது முக்கியமல்ல. எவ்வளவுதான் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அடுத்தடுத்து தொடர்ந்து முயற்சியை செய்கிறியா, அல்லது வெற்றி பெற்றது போதும்னு ஒதுங்கிடுறியா, தோல்வி அடைந்ததை பார்த்து துவண்டு ஒதுங்கிடுறியாங்கிறது தான் முக்கியம். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. உன் வாழ்க்கைக்கான சரியான முன்னேற்றத்தை நிச்சயம் இந்த சாயப்பா அமைச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்கேற்ற நல்வழிகளை நானே உனக்கு காட்டுறேன். வெற்றி நிச்சயம்னு தெரிஞ்ச பிறகு நீ முயற்சி செய்வதை நிறுத்த வேண்டாம். முயற்சியை இரட்டி பார்க்கணினா வெற்றி மிகப்பெரிய விஷயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். தன்னம்பிக்கைங்கிற செல்வம் மிகப்பெரிய சொத்து உன்கிட்ட இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தே தீரும். உனக்கு மணிமகுடத்தை சூட்டி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கதா இந்த சாயப்பா அவசரமாக உன்கிட்ட பேச வந்தேன். உன் வாழ்க்கையில் நேற்று கிடச்ச தோல்விகளை பற்றி யோசிக்காம நாளை பெற வேண்டிய வெற்றியை நோக்கி யோசி. எதிர்காலத்தில் என்ன நடக்கும், அவங்க என்ன செய்வாங்க, இவங்க என்ன செய்வாங்க, இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும்னு யோசிச்சு பார்த்து கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தா எதையும் சாதிக்க முடியாது. என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற தைரியத்தோட நம்பிக்கையோடு இன்னைக்கு முயற்சி செய்ய ஆரம்பிச்சின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடும் என் செல்வமே. அதிர்ஷ்டம் உன்னை கண்டிப்பாக செல்வந்தராக்கும். ஆனால் அதற்கு முன்பாக உன் கடின உழைப்பால் நீ அதை அபிஷேகம் செஞ்சிருக்கணும். எந்த அளவுக்கு கடின உழைப்பும் முயற்சியும் செய்கிறாயோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து சேரும். முடியாதுன்னு சொல்வதற்கு காரணமே இந்த உலகத்தில் எந்த மனிதராலும் முடியாதுன்ற விஷயங்கள் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிறதால தான். மனிதனால் முடியாத காரியம் என எதுவும் இல்லை. ஒரு விஷயத்தை எப்படி முடிக்க முடியும்னு யோசிச்சு அதற்கான வழிகளை நீ தேடும்போது நானே அதற்கான நல்வழிகளை உன் கண்களில் காட்டுவேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி வந்து சேரும். வாய்ப்பு என்பது அடுத்தவங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிறதல்ல, உன் திறமையின் மூலமாக நீ தேடிக்கொள்வது தான். திறமையில் கவனம் செலுத்தும் போது வாய்ப்புகள் தானாக உன்னை வாடி வந்து சேரும். வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்வதற்கான வழிகளை தேடு. உனக்கான வாய்ப்புகளை இந்த சாயப்பா நானே உன் கைகளில் கொடுப்பேன். நீ எந்த அளவுக்கு பயிற்சியோடு கலந்த முயற்சியை செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஓம் சாய்ராம்.